தெருக்கூத்து எனக்கு மறக்க முடியாத அனுபவம். நிறைய ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப மறக்க முடியாத அனுபவம்னா, நான் வந்து என் லைஃப்பில் எனக்கு ஒரு டாக் வரும். இந்த டாகோட நான் ரொம்ப க்ளோஸ் ஆகி அந்த டாகுக்காக எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகிறேன் அப்படின்றது தான் எனக்கு. இதில் வந்து செம்பன் சார் வந்து வில்லன் கேரக்டர் பண்ணேன். செம்பன் சார், அப்புறம் அப்பானி சரத் சார். எனக்கு வந்து நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். பண்ணி நடித்து அப்புறம் கமல் சார்கிட்ட வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் போட்டு காட்டுற ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சிது. எனக்கு தனுஷ் சாரோடைய இது பிடிக்கும். பட் நான் ஜென்ரலாக நாங்கள் வந்து கொஞ்சம் ஆஃப் பீட்டாக யோசிக்கிறது பார்த்தா பிரபுதேவா மாஸ்டருடைய ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வீவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகு திரைப்படத்தோட ஆக்டர் குணாநிதி அவர்கள் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அழகு படத்தில் நடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எப்படி இருந்துச்சு அந்த ஜேர்னி? ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஓகே. அண்ட் அந்த படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களோட கதாபாத்திரம் வந்து அந்த படத்தில் எப்படி இருக்கும்? நான் அந்த படத்தில் தர்மன்ன்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தேன். பழங்குடி மக்களுடைய ஒரு கேரக்டர். ஓகே. தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவில் புலம்பெயர்ந்து போகிற ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ட் எனக்கு லைஃப்பில் எனக்கு ஒரு டாக் வரும். இந்த டாகோட நான் ரொம்ப க்ளோஸ் ஆகி அந்த டாகுக்காக எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகிறேன் அப்படின்றது தான் எனக்கு. ஓகே. அது டாக்னோட எனக்கு ஞாபகம் வருது. ஸோ நார்மலாக நம்ம வீட்டில் வளர்க்குற டாக்கும் ஒரு ஷூட்டுன்னும் போது அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்ம கூட பழக வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து உங்ககிட்ட எப்படி பழகுச்சு, அது எப்படி இருந்துச்சு, எத்தனை நாள் ஆச்சு அது உங்ககிட்ட பழகுறதுக்கு? அது நல்ல க்யூட்டான டாக். அது ரொம்ப ஒரு மாதிரி பயப்படுற மாதிரியான நாய் கிடையாது. யார் வேணால் பழகிக்கலாம். வெரி ஃப்ரெண்ட்லி டாக் தான் அவங்க. ஓகே. ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தாங்க. செந்துன்னு நம்ம டாக்டர் எல்லா படங்களுக்கும் பண்ணுறாரு. நாய்கள் ஜாக்கிரதையிலேருந்து எல்லா படத்துக்கும் பண்ண ட்ரெயினர் தான். ஸோ அவர் தான் ட்ரெயின் பண்ணார். ட்ரெயின் பண்ணதுனால அது ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் எப்படி சொல்கிறது, பேசிக்காக டாக் மேலே பயம் இல்லை. டாக் லவ்வர்ஸ் எல்லாருக்குமே வந்து எல்லா நாயுமே பிடிக்கும்ல. கண்டிப்பாக. ஒரு டாக் ஃபெரோஷியஸாக இல்லை, ஈஸியாக இருக்கும்போது அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கீங்க இல்லையா? ப்ரொஃபஷன் அண்ட் அப்படியே சினிமா. எம்பிபிஎஸ் படிச்சுட்டு எப்படி சினிமாவில் வர உங்களுக்கு ஆசை வந்துச்சு? நான் எம்பிபிஎஸ்க்கு முன்னாடி இருந்தே ட்ராமா தியேட்டர்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்கூலில் வந்து அண்டு ட்ரூப்பு கூத்து தெருக்கூத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். எம்பிபிஎஸ் வந்து ப்ரொஃபஷனுக்காக பண்ணது. நான் ஆக்டிங் வந்து ப்ரொஃபஷனாக பண்ணுவேன்னு நான் நினைக்கல. ஓகே. எம்பிபிஎஸ் முடிச்சிட்ட அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவினிங் டைமில் ட்ராமாலாம் பண்ணுவேன். எங்கள் தேட்டரில் அப்படின்னு ஜெயராம் மாஸ்டர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட சேர்ந்து நிறைய வீக்கெண்ட் தேட்டர் இதுவாக பண்ணிகிட்டு இருந்தேன். அது அப்படியே கரியராக மாறுது. நான் எதிர்பார்க்கல. அது பிடிச்சிருக்கு எனக்கு இது. ஓகே. இப்போ பிகாஸ் என்னன்னா, நம்ம ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கும்போது இன்னொரு ப்ரொஃபஷன் போகிறோன்னா நமக்கு எது ஃபைனலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்ற ஒரு டவுட் எப்பவுமே மண்டக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருந்தீங்க. அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஆக்டிங் போகணும் அப்படின்றதால நீங்கள் ட்ராமா அந்த மாதிரிலாம் போனீங்களா, இல்லை சடனாக ஒரு ரீசனால் வந்து ட்ராமா தெருக்கூத்து அந்த மாதிரிலாம் நடிக்க ஸ்டார்ட் பண்ணீங்களா? நான் மேடை பேச்சாளர் ஸ்கூல்லலாம். ஓகே. ஸோ எப்படின்னா, நம்ம ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக பண்ணுவோம்ல, அப்படி போய் இது பண்ணுறது பார்ட் டைமாக சும்மா அது ஒரு அப்படியே இருக்குது அப்படின்றத நான் என்றைக்குமே கெரியரெல்லாம் யோசிச்சதே கிடையாது. மெடிசன் தான் கெரியராக யோசிச்சது. கொஞ்சம் வயசாக கொஞ்சம் இந்த கைத்தட்டல் இந்த பாராட்டு கிடைக்கும்போது அது கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால் அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ படிச்சுட்டு இருக்கும் போதே நீங்கள் சினிமாக்குள்ளே வந்தீங்களா, இல்லை ஆல்மோஸ்ட் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து? சினிமா வந்து படித்து முடிச்சிட்டேன். சினிமா ஆசச் வந்து படித்து முடிச்ச அப்புறம் தான். ஓகே. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அழகு படத்தோட ட்ரைலர் வந்து விஜய் சார் கிட்ட போட்டு காட்டியிருந்தீங்க இல்லையா? அப்போ அவர் என்ன சொன்னார்? அப்போ நடந்த சம்பவங்கள் பற்றி கிட்ட அவரு அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப நீங்கள் சொல்லும்போது எனக்கே ஜாலியாக. ஆமாம், எனக்கும் கேட்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்றது எனக்கே பர்சனலாக தோணுச்சு. அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்? ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு நைஸ் அப்படின்னாரு. அவ்வளோதான். அந்த நைஸ்லேயே நாங்கள் வந்து எல்லாருமே ரொம்ப நைஸ் ஆகிட்டோம். அப்புறம் உட்காந்துட்டு அவரு ரிலீஸ் பண்ணணும்னு இருக்கிற கிளிம்ஸ் ஒன்று போட்டு காமிச்சிட்டு பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு. அதுவே நமக்கு அப்புறம் நியூ இயருக்கு சைன்லாம் போட்டார் எங்களுக்கு. பெஸ்ட் விஷஸ் அழகு திரைப்படத்திற்கு பெஸ்ட் விஷஸ்ன்னு போட்டு பிரியமுடன் விஜய்ன்னு போட்டு எங்களுக்கு கொடுத்ததான். அப்படியே வச்சிருக்கோம் பத்திரமா. சூப்பர்ல. இது எப்படி சொல்கிறது, ஒரு தளபதி வந்து இதை பண்ணியிருக்காரு, இதை சொல்லியிருக்காருன்னும் போது அந்த ஹாப்பினஸே ஒரு தனி ஃபீல் இல்லையா? எஸ், அஃப்கோர்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அழகு படத்துக்காக நீங்கள் ஃபுல்லாக இல்லுஸ்ட்ரேஷனில் ஷூட் எடுத்திருந்தீங்களா, கேரளா சைடு? ஸோ அப்போ எப்படி இருந்தது ஸ்ட்ரகிள்ஸ்? கண்டிப்பாக நிறைய இருந்திருக்கும் நம்ம மலையில் காட்லலாம் ஷூட் எடுக்கும்போது. ஸோ அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணீங்க நீங்கள்? கஷ்டம்தான் நமக்கு, அதுதானே நம்ம தொழில். அதனால் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃப்ரேமில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. படமாக பார்க்கும்போது எல்லோரும் ரொம்ப எஃபர்ட் போட்டுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னும் போது அது
உழைப்புக்கேற்ற ஒரு பாராட்டு கிடைக்கும்போது அது ஆல்மோஸ்ட் எத்தனை நாள் சார் ஆச்சு இந்த 50 days. 50 டேஸ் 50 டேஸ்மே வந்து அந்த இல்லுஸ்ட்ரேஷனில் தான் ஷூட் ஆமாம் 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 ஒரே டைமில் பண்ணல, பிரித்து பண்ணோம். ஏன்னா அந்த கிளைமேட் மாறிட்டே இருக்குன்றதுனால ஒரு 15 days, அப்புறம் 15 days, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1.5 years இந்த ஷூட்டிங் ப்ராசஸே ஆச்சு. ஷூட் பண்ணதான 50 days தான். ஓகே. நான் இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தேன் நான். ஸோ அதில் வந்து நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு எப்படி இருந்துச்சு? லைக் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அது எப்படி இருந்துச்சு? தினேஷ் காசி தான் ஸ்டண்ட் மாஸ்டர். ஸோ அவர் தான் அது பண்ணார். முடிஞ்ச அளவுக்கு நிறைய ரியலிஸ்டிக் ஸ்டன்ஸ் தான் இருக்கணும் அப்படின்றது பண்ணார். கொஞ்சம் அடிலாம் வாங்கணும். சண்டே நான் சட்டை கிழி தானே செய்யணுன்ற மாதிரி பயங்கரமாக அதெல்லாம் இருந்துச்சு. ஓகே. அதனால ஃப்ரேமில் பார்க்கும்போது எல்லாருமே நல்லா இருக்குன்றாங்க, இது பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மிட் பாயிண்ட் இன்டர்வல் ஆக்ஷன் பிளாக்லாம் ரொம்ப நல்லா ரசித்து பார்க்குறாங்க. அது ஓகே, சூப்பர். அண்ட் அதை தாண்டி பகாசுரன் படம், அந்த படத்தில் அந்த படத்தோட ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கும் அந்த சருக்கும் இருக்க நட்பை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள். இது மோகன்ஜியன். மோகன்ஜியன் வந்து ஆக்சுவலாக திரௌபதி பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு அவரோட பழக்கம் இருக்குது. அவர் பழைய வண்ணாரப்பேட்டைன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ அது நார்த் சென்னைன்றதுனால நான் அவர் கூட எப்போவுமே ட்ராவல் பண்ணுவேன். அந்த ஸ்லாங்கு, அந்த வாழ்வியல் ஆக்டராக நமக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்கணும்ன்ட்டு. அப்புறம் தான் திரௌபதி பண்ணார். ஓகே. திடீர்னு இந்த பக்காசுரன் டைமில் ஒரு அந்த அவங்க பொண்ணுடைய லவ் இன்ட்ரெஸ்ட், இவனுக்கும் அந்த பொண்ணு க்ளோஸாக இருக்கிறதுனால தானே எல்லா பிரச்சனையுமே அந்த வீடியோ எடுத்து அது சர்ச்சை ஆகிடும். அப்போது அந்த மாதிரி நீ பண்ணுறியா அப்படின்னாரு. இது எனக்கு என்னென்னா நட்டி சார், செல்வராகவன் சார் 2 பேருமே அங்கே இருக்காங்க, மோகன்ஜியானும் இருக்காங்க. சரி, ஐ வில் கெட் அ சான்ஸ் டு ஒர்க் வித் ஆல் ஆஃப் தெம் அப்படின்ற ஒரு இது. செல்வராகவன் சார் வந்து நம்ம பெரிய ஃபேனில், அதனால் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன போர்ஷன் தான். ஓகே. அது ஆனால் அது ஆக்சுவலாக எனக்கு பெரிய ரீச் கொடுத்துச்சு. செல்ஃபி படத்தை விட பக்காசூரனில் வந்து எனக்கு பெரிய ரீச் கொடுத்து. ஓகே. ஸோ அவருக்கும் உங்களுக்கு இருக்க நட்பு அது எப்படி வந்து அது ஸ்டார்ட் ஆச்சு? அந்த ஜென்ரலாக நம்ம டேரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு தேடுறது தான். அந்த மாதிரி இருக்கும்போது இவர் நார்த் சென்னையில் இருக்கும்போது நான் ஒரு நார்த் சென்னைக்கு ஒரு படம் ஒர்க் பண்ணணும், கேரக்டர் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கும்போது என் ஃப்ரெண்டு மூலயமா ஒரு காமன் லிங்க் கிடச்சிது. ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது அவர் எப்போயுமே பார்த்து இது பண்ணுவார், வாழ்த்து போடுவார், பர்சனலாக மெசேஜ் அனுப்புவார், நல்லா பண்ணுறீங்க பிரதர். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆன ஃப்ரெண்ட்ஷிப். சூப்பர். அண்ட் வந்து இதை தாண்டி வந்து நீங்கள் தெருக்கூத்து, மேடை அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஜேர்னி, உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்கள், அதை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள். தெருக்கூத்து எனக்கு மறக்க முடியாத அனுபவம், நிறைய ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப மறக்க முடியாத அனுபவம்னா, நான் வந்து இந்த வீக்கெண்ட் ட்ராமா போடுவோம். ஓகே. ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க, எங்கேருந்து வராங்கலாம் தெரியாது, எங்களுடைய தியேட்டர் லேப்லேயே பண்ணுவோம். நான் இப்போ என்ன சொல்கிறது, ஒரு ஆடியன்ஸு நம்ம பார்க்க வர பார்வையாளர் ஒருத்தவர் ரொம்ப தூரம் பல்லாவரத்துலேருந்து இங்கே வடபழனிக்கு நான் நடிப்புன்றதுக்காகவே வந்துடலாம். வந்து அதை சொன்னார். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, இல்லைங்க நீங்கள் இந்த வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன், அதனால தான் நான் வந்தேன். நான் நடிக்கிறது ஏங்க, இல்லைங்க எனக்கு போன வாட்டி நீங்கள் ஒன்று பண்ணியிருந்தீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு. எனக்கு அது ஒரு பெரிய அதை விட வேறு என்ன இருக்கு. அதுக்காக பல்லாவரத்துலேருந்து ஆக்சுவலாக ஒரு அந்த அந்த ட்ராமாவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சின்ன ஸ்கிட் ஒன்று பண்ணோம், அது எனக்கு ஒரு பெரிய மறக்க முடியாத அனுபவம். ஓகே. அந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஸ்கூல்லேருந்து ட்ராமாஸ்லாம் பண்ணீங்களா? அது மூலயமா தான் இதை ஸ்டார்ட். ஆமாம், ஸ்கூலில் வந்து இந்த மேக்ஸ் பீரியட்லாம் கட் அடிக்கிறதுக்கு எப்பவுமே இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் யாரெல்லாம் மேடையில் பேசுவீங்க அப்படின்ட்டு கட் அடித்து போனது. அது அப்படியே ப்ரைஸ். நான்லாம் ஸ்கூலில் டைம்லலாம் வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னாலே ப்ரைஸ் எடுத்து வச்சுருவாங்க. வந்துட்டானா அவன் நல்லா பேசுவான், ப்ரைஸ் கன்ஃபார்ம். ஆமாம், அந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். எங்கள் ஸ்கூலுக்கு நிறைய ப்ரைஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். ஓகே, சூப்பர். தமிழ் பேச்சு போட்டியில். ஓகே, சூப்பர். அண்ட் வந்து இன்னொரு கேள்வி என்னன்னா, அலங்கு படம் இருக்கு இல்லையா, அலங்குன்னு அதுக்கு டைட்டில் வைக்க காரணம் என்ன? ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். அலங்குன்ற பேர் வந்து நம்மளுடைய நாட்டு நாயோடைய பேராக இருந்ததா. ராஜராஜ சோழன் காலத்தில் நம்மளோட நேட்டிவ் பிரீடு இருந்துச்சு. கோம்பை, ராஜபாளையம், சிப்பிப்பாறை மாதிரி அலங்குன்ற ஒரு நாய் இருந்ததா ஒரு வரலாறு இருக்குது, பெயிண்டிங்லலாம் இருக்குது. அந்த நாய், அந்த இனம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கும் அந்த நாய் அழித்தலுக்குமான ஒரு தொடர்பு இருக்குது. ரெண்டாவது அலங்குனா நாயின்னு கூட நம்ம சொல்லலாம். அலங்குன்னு வந்து அலங்காரம் அப்படின்ற ஒரு பேர்ல இருந்து கூட வந்து ஒரு சுத்தமான ஒரு தமிழ் பெயர். ஸோ அலங்குனா கொஞ்சம் தத்தளிக்கிறது, ஒரு ஓடுறது. இந்த படம் ஃபுல்லாக சேஸாகவே இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே இந்த பேர் வந்து கரெக்டாக இருக்குன்றதுனால டைரக்டர் சஜஸ்ட் பண்ணாது. எனக்கு அந்த டைட்டில் அலங்கு அப்படின்றது ஒரு புதுசாக இருக்குது. ஸோ ஓகே. அண்ட் இதை தாண்டி வந்து இந்த படத்தில் நிறைய பேர் கேஸ்ட் அண்ட் க்ரூ ஒர்க் பண்ணியிருக்காங்களே, ஸோ அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதை பற்றி எங்களுக்காக. இதில் வந்து செம்மன் சார் வந்து வில்லன் கேரக்டர் பண்ணி, செம்மன் சார் அப்புறம் அப்பானி சரத் அவருடைய இன்னொரு 2 பேர் பண்ணியிருந்தாங்க. ஓகே. நம்ம சைடில் வந்து ஹீரோ இந்த சைடில் வந்து காளி வெங்கட் அண்ணன் பண்ணியிருந்தாரு. என் கூட 2 பேர், அஜயும் அப்புறம் இதயகுமார்னு 2 பேர் பண்ணியிருந்தாங்க.
கொற்றவை தோழர் ஸ்ரீரேகா வந்து என்னோட அம்மாவை பண்ணியிருந்தாங்க எல்லாமே. இல்லை காளி வெங்கடான ஒர்க் அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய ஒரு சீசன் ஆக்டர், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. ஓகே, எனக்கு இதான் கேள்வி. ஏன்னா காளி வெங்கட் அண்ணா கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக ஒரு நார்மலாக இது பண்ணலாம்னு ஒரு ஐடியாவாக கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு அது சீனியர் ஆக்ட்ரஸாக. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது சொன்னாரா? இப்படி நான் எந்த சீன் பண்ணாலும் அண்ணா ஓகே வேணா கரெக்ட் அப்படின்னு திருப்பி அண்ணன் இது சொன்னாலும் அண்ணா இது ஓகே வேணா இது பர்ஃபெக்ட் அப்படின்னு. ஸோ எப்பயுமே இப்போ நீங்கள் பண்ணீங்களா இந்த ஃப்ளோலே போங்க அப்படின்னு அது வந்து நமக்கு ஒரு கைடு மாதிரி. ஓகே, இன்னும் வந்து அடுத்து வேற மாதிரி பண்ணணும் அப்படின்னு இருக்கும். கண்டிப்பாக சூப்பர். அண்ட் வந்து இதெல்லாம் ஓகே, இதை தாண்டி வந்து நம்ம லைஃப் அப்படின்னும் போது நம்ம ஜேர்னி வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கேருந்து போய் முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களோட ஜேர்னி வந்து சினிமாவுக்கு எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, லைக் எங்கே படிச்சிங்க, எப்படி வந்து சினிமாக்குள்ளே வந்தீங்க அப்படின்றத எங்களுக்காக சொல்லுங்கள். அப்படியே ஃப்ளாஷ்பேக், நீங்கள் படித்தது அண்ட் எப்படி சினிமாக்குள்ளே வந்தீங்க, இப்போ என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு உங்களோட ஜேர்னி. சினிமாக்குள்ளே நான் வந்து ஒரு அது தேடலில் வந்தது தான். நான் ஆக்சுவலாக எனக்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலைப்புலி தானு சார் அவருடைய ஆஃபீஸ் இருக்குல்ல, அது ஆப்போசிட்டில் ஒரு ஜெர்மன் ஹால்னு ஒரு முன்னாடி ஒரு தேட்டர் இப்போ இடிச்சிட்டு கார்பரேட் பில்டிங் கட்டிட்டாங்க. அப்போ ஒரு ட்ராமா வந்து அங்கே போட்டோம். ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி ஒரு தேட்டர் ட்ராமா ஒன்று பண்ணோம், ரோமியோ ஜூலியட்னு ஒரு ட்ராமா பண்ணோம். அப்போ வந்து சார் வந்து கபாலிலாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு, ப்ரொடியூசர் கவுன்சிலுடைய தலைவர், பீக்கில் இருக்கார் தானு சார். இப்பயும் பீக் தான், பட் அப்போ வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ப்ரொடியூசரில். பின்னாடி க்ரீன் ரூமில் மேக்கப்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு லாங் இதில் வந்து ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒரு உருவம் நிற்குது. எனக்கு டார்க்காக இருந்துச்சு. பார்த்தா உள்ளார வந்தோடனே தானு சார், ஆப்போசிட்டில் தான் ஆஃபீஸ் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் ட்ராமா போடுறீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு. நான் டக்குன்னு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு நல்லா பண்ணுமா, முடிச்சுட்டு வந்து என்னை பாரு அப்படின்னாரு. ஓகே, அவருக்கு உங்களை யாருன்னு தெரியாது. ஆமாம். ஸோ அப்படி இப்போ ஃபேமிலி அதில் தெரிஞ்சால் கூட, பட் எனக்கு டக்குன்னு அவரை பார்த்தோன்னே எனக்கு இது வந்துச்சு. அப்புறம் ட்ராமா முடிச்சுட்டு உடனே போய் பார்த்துட்டு நல்லா பண்ணுறடா, வெளில போஸ்டர்லாம் பார்த்தேன், அடிக்கடி வந்து முகத்தை காமிச்சிக்கிட்டே இரு, நமக்கு இதுதானே சான்ஸு. ஸோ அதுலேருந்து ரெகுலராக நான் என்ன பண்ணாலும் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு போய் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு எப்படின்னா செல்ஃபின்ற ஃபஸ்ட்டு சினிமா படமே வந்து எனக்கு அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார். ஜிவி சாரோட நடிக்கிற அந்த கேரக்டர் வந்து அவர் கால் அடிச்சு தான் இந்த கேரக்டர் உனக்கு கரெக்டாக இருக்கும் பாரு அப்படின்னாரு. ஸோ ஓவரால் தான் இந்த சினிமா அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. அண்ட் இது நீங்கள் பிறந்து வளர்ந்த ஊர்லாம் இது சென்னை? நான் வந்து இல்லை, பிறந்தது திண்டிவனம், நேட்டிவ் வந்து பாண்டிச்சேரி. ஓகே. ஸோ பூர்வீகம்னா கடலூர். ஸோ இந்த ஏரியா திண்டிவனம், கடலூர், பாண்டிச்சேரி எல்லாம் பக்கத்தில் அங்கே தானே. ஓகே ஓகே. அப்பாவுடைய பூர்வீகம்லாம் கடலூர், நான் அம்மா வந்து திண்டிவனம், ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்கிறது பாண்டிச்சேரி. ஸோ வளர்ந்த ஸ்கூல்லாம் பாண்டிச்சேரி. ஓகே சூப்பர். அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், லைக் அது ஒரு மிராக்கல் மாதிரி தான் நடந்துச்சு இல்லையா தானு சார் வந்தது. இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அது வந்து நம்மளை இப்போவும் வந்து ஒரு மாதிரி அதை நினச்சாலும் ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த மெமரிஸ் நான் வந்து லைஃப் டைமில் இப்போ வரையும் மறக்க மாட்டேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இது சினிமா சம்மந்தம், சினிமாவாக இருக்கலாம், இல்லை பர்சனல் லைஃப்ல இருக்கலாம், எது வேணாலும். ஆனால் அது ஒன்று வந்து இப்போ வரைக்குமே வந்து நீங்கள் நினச்சாலும்ப்பா இதை நினச்சாலே எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம்? எனக்கு வந்து நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். ஓகே. பண்ணி நடித்து அப்புறம் கமல் சார் கிட்ட வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் போட்டு காட்டுற ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சிது. ஓகே. ஸோ அப்போது சாரோட ஆஃபீஸில் சாருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் நான் அதாவது கேமராவில் நடித்த ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம். அப்போ அவருடைய உட்காந்துக்கிட்டே இருக்காரு, நாங்கள் அப்படியே பின்னாடி உட்காந்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும். ஷார்ட் ஃபிலிம் போட்டோன்னே நிறைய கால்ஸ்லாம் வருது. வந்துட்டு ஐ மீன் ஷோ அப்படின்ட்டு வச்சுட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கால் வந்துகிட்டே இருந்தது. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சைலண்டில் போட்டார். சைலண்டில் போட்டு அந்த ஷார்ட் ஃபிலிமை ஃபுல்லாக பார்த்தார். அது கிட்டத்தட்ட ஒரு 25 to 27 மினிட் ஷார்ட் ஃபிலிம். அது இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவலுக்குலாம் அனுப்பிச்சோம், நிறைய பாராட்டு கிடைச்சது அதுக்கு. ஓகே. என்ன ஷார்ட் ஃபிலிம் அது? ஸ்ட்ரோக் ஆஃப் டிசனன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அது. ஸோ தானு சார் சேனலில் இருக்கும், ட்ரெய்லர்லாம் இருக்கும் அதில். அது பார்த்துட்டு அப்புறம் எனக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞன் முன்னாடி நம்ம நடிப்பை வந்து காட்டுறோம் அப்படின்றது எனக்கு எப்பயுமே அது அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு இந்த என்னது பிறவி பயன்ன்ற மாதிரி அது எப்பயுமே இப்போ சொன்னோன்னே எனக்கு அதான் ஞாபகம் வருது. ஓகே. ஏன்னா இதை விட வேற என்ன வேணும்? உலக நாயகன் கமல் சார் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்துருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு எங்கிட்ட ரொம்ப நேரம் பேசினாரு. அதை பற்றி பைட்லாம் வேறு என்ன சொன்னார் அதை சொல்லுங்கள். அதான் இல்லை இல்லை நான் எதுக்காக இந்த படம் பண்ணீங்க அப்படின்னாரு. என்னுடைய 20s அவருடைய 20s நான் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னாரு. எப்படி நீங்கள் வயலின் அதில் வந்து வயலின் ஆர்டிஸ்ட்டாக நான் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணேன், வயலின்லாம் கற்றுக்குனீங்களா எல்லாமே கேட்டார். அதை பார்த்து அதை பற்றி ஒரு பைட்டே கொடுத்துருக்காரு அந்த படத்தை பற்றி. அது வந்து அது ஆக்சுவலாக நிறைய பேருக்கு புரியாது இந்த படம். ஆனால் அவருக்கு தான் ரொம்ப புரிஞ்சுது. நாங்கள் புரிஞ்சு எடுத்ததை விட அவருக்கு அதிகமாக
அதோடைய இன்டர்பிரிட்டேஷன் இருந்தது. ஸோ நான் ஆர்டிஸ்ட்டு அப்படின்ற ஒரு ஓகே சூப்பர். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கே நீங்கள் சொல்லும்போது அதான் ஞாபகம் வருது. ஓகே அண்ட் சூப்பர். அண்ட் அதை தாண்டி வந்து நம்ம சினிமாக்குள்ளேயோ இல்லை பர்சனல் லைஃப் எதாக இருந்தாலும் வரும்போது ஒரு ஸ்ட்ரகிள்னு ஒன்று இருந்திருக்கும். ஸோ அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருப்போம். ஸோ அந்த கஷ்டம் இப்போ நினச்சாலும் ஓகே அதனால நமக்கு வந்து ஒரு விஷயம் நல்லதாக நடக்குது அப்படின்னு சொல்லுவீங்கன்னா எதை சொல்லுவீங்க? தேடல் தான். தேடல். சினிமா வந்து ஈஸியாக யாருக்கும் கிடைக்காது. அது வந்து நம்மளுடைய பெர்சிவரன்ஸ் வேணும். ரொம்ப நாள் ட்ரை பண்ணணும், டைம் எடுக்கும். பட் அதை நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப நாள் அதுக்குள்ளார நிறைய ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ், எக்கனாமிக்ஸு, பொருளாதாரமாக நம்ம இது பண்ணிக்கணும், மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணணும் வீட்டில். சினிமா வந்து வெளிலேருந்து பார்க்கறதுக்கு கிளாமராக அப்படியே பயங்கரமாக இருக்கும். பட் உள்ளார வந்து இதில் ஸ்ட்ரகிள் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். எல்லாருக்கும் இருக்கிறது தானே. ஓகே அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக ஒரு பர்சனை வந்து இன்ஸ்பயர் ஆகிருப்போம். ஸோ அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் வந்து ஆக்டிங்கில் யார் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனீங்க? ஸோ எந்த ஆக்டர்? எனக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரஜினி சார் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவர். ஏன்னா நம்ம ஸ்கூல்லேருந்து பார்த்து வளர்றதுனால அந்த மாதிரி. ஓகே அண்ட் நம்ம சில படங்கள் பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்புட்ஸ் வந்து ஒரு ஆக்டர் கிட்ட இருந்து கிடைக்கும் இல்லையா? ஓகே இவங்க இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த மாதிரி ஒரு பண்ணக்கூடாது அப்படின்னு தோணியிருக்கா நீங்கள் ரீசெண்டாக பார்த்த படங்கள் ஏதாவது? எனக்கு தனுஷ் சாரோடைய இது பிடிக்கும். பட் நான் ஜென்ரலாக நாங்கள் வந்து கொஞ்சம் ஆஃப் பீட்டாக யோசிக்கிறது பார்த்தா பிரபுதேவா மாஸ்டருடைய ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே என்ன படத்துலேருந்து ரொம்ப? அந்த நம்ம கஜோலோட ஆமாம் மின்சார கனவு அந்த ஆக்டிங் நாங்கள் திருப்பி நாங்களே பண்ணி பார்ப்போம். அவருடைய ஆக்டிங் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். அது ஏன்னா அவர் ரொம்ப பெரிய டான்ஸர்ன்றதுனால அதை எடுத்து வர்றார். அவருடைய ஆக்டிங் வந்து எனக்கு கொஞ்சம் யூனிக்கான ஒரு விஷயங்கள் அந்த மாதிரி நம்ம பண்ணணும். அவர் பயங்கரமாக பண்ணுவார். அவர் கஷ்டம் அவர் பண்ணுற ஆக்டிங் வந்து ரொம்ப கஷ்டம். இல்லை எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நீங்கள் சொன்னது. ஏன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி இந்த கூத்து ட்ராமா எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஆக்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம சில பேர்கிட்ட ஒரு இன்புட்ஸ்லாம் எடுத்துப்போம். ஸோ பிரபுதேவா சார் சொன்னோன்னே ஓகே எந்த அளவுக்கு அந்த படத்துலேருந்து நீங்கள் இன்புட்ஸ் எடுத்திருப்பீங்க? இல்லை நீங்கள் பிரபுதேவா சாரோட எல்லா ஆக்டிங்கும் பாருங்களேன். டான்ஸ் எடுத்து வச்சு டான்ஸ் வந்து அவர் ஒரு பெரிய மாஸ்டர். ஆக்டிங்கில் வந்து அந்த ஆர்ட்டை வந்து அப்படி அது உள்ளார இருக்கு அவருக்கு. அவர் கண்ணில் அவருடைய வே ஆஃப் எனாக்டிங் சீன் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து நம்ம ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே அண்ட் ரீசெண்டாக நீங்கள் பார்த்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு லப்பர் பந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வாழை ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வருஷத்தில் எனக்கு அந்த 2 படமும் எனக்கு. ஓகே அண்ட் இன்னொரு கேள்வி என்னன்னா, அஸ் ஆக்டராக வந்து இந்த டைரக்டர் அண்ட் இந்த மியூசிக் டைரக்டர் காம்போவில் நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? அப்படிலாம் இல்லைங்க, டேரக்டர் யாராக இருந்தாலும் ஓகேவா? இல்லை கண்டிப்பாக நமக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா? ஓகே இந்த டைரக்டரோட நம்ம ஒரு படத்தில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? எனக்கு வந்து வெற்றிமாறன் சார் படத்தில் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஓகே நான் செல்ஃபி வந்து மதிமாறன் சார் வந்து வெற்றிமாறன் சாருடைய அசிஸ்டன்ட். ஸோ அவருமே தாடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருப்பார். நாங்கள் கேமராமேனும் எல்லாமே அதே ஸ்கூல்லேருந்து தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே வெற்றி சார் எப்படி பண்ணுவார், வெற்றி சார் எப்படி ஆக்டிங் வாங்குவாருன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து டேரெக்டாக அவர்கிட்ட கற்றுக்காமல் ஒரு ஏகலைவன் மாதிரி அவர் எப்படி பண்ணுவாருன்றது கற்றுக்கணும். அது ஒரு எப்படி வந்து ஒரு ஏன்னா ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸ் வந்து அவர் பண்ணுறாரு. எனக்கு வந்து அந்த ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸ் அண்ட் கமர்ஷியலாகவும் இருக்கும் அது. ஸோ அதை பண்ணணும். ஓகே சூப்பர், ரொம்பவே அழகாக எங்களுக்காக ஆன்சர் பண்ணீங்க. இப்போ ஒரு குட்டி கேம் இருக்குது, அந்த கேம்குள்ளே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் இமேஜ் பல்ப். ஓகே லைஃப்பில் நம்ம நிறைய பல்ப் வாங்கியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயா இருக்கலாம், இல்லை பர்சனல் லைஃப்லையா இருக்கலாம், இல்லை சினிமாவிலையா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கின பெரிய பல்ப் நான் என்ன சொல்லுவீங்க? ஃபன்னாகவும் இருக்கும், சிலது வந்து சென்டிமெண்ட்டாகவும் இருக்கும், சொல்ல முடியாது. நான் ஃபன்னாக இருக்கிறத சொல்கிறேன். சரி ஓகே, அதுதான் நம்ம கேட்குறது சென்டிமெண்ட்டாக இருக்கிறது. ஓகே இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண டைமில் என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் காலையில் எல்லோரும் சொல்லிவிட்டு காலையில் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் ஷூட்டு, நான் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமில் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமாக காலையில் 6 o'clock வந்துருங்க அப்படின்ட்டாங்க. 6 o'clock எல்லாம் ரெடி ஆகி போயிட்டோம். அப்புறம் 7 o'clock ஆச்சு, 8 o'clock ஆச்சு, 9 o'clock ஆச்சு. டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் நாங்கள் சன்ரைஸ் ஷாட் எடுத்துகிட்டு இருக்கோம், நீங்கள் லொக்கேஷன் போயிடுங்க, நாங்கள் வந்துடுறாங்க. வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் 9 மணி. கடைசியில் வந்து அப்புறம் கால் பண்ணி இல்லை இன்றைக்கி ஷூட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஊர் ஃபுல்லாக சொன்னேன் நான் ஷார்ட் ஃபிலிம் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் வந்து நடக்கலை. அது வந்து அதுக்கப்புறமும் நடக்கலை. அது வந்து எனக்கு பெரிய பல்ப் மூமெண்ட். நான் காலையில் எல்லார்கிட்டையும் சொல்லி கிளம்பி போய் அப்புறம் வீட்டுக்கு போகும்போது எப்படா போச்சு ஷூட்டு யாரும் வரலன்றது எனக்கு செம்ம பல்பாக இருந்தது. ஏன்னா ஷார்ட் ஃபிலிமே நடக்க மாட்டேங்குது, எப்படி நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்னு. சரி ஓகே,
அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ். ஆமாம். ஓகே. ஸோ சைல்ட்ஹுட்லேயே இருக்கா, ஸ்கூல் காலேஜ் அப்படி கூட இருக்கும், லவ் எப்போனாலும் இருக்கும். ஸோ உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண மூமெண்ட் இல்லை நீங்கள் யார்கிட்டயா பண்ணியிருக்கீங்களா? நம்ம நிறைய பேர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவோம். அதில் மறக்க முடியாத ஒன்றுனா என்ன? வேணாம் எனக்கு வந்து நான் என் ஒய்ஃப் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கே நாங்கள் தப்பிச்சிருக்கோம். ஒய்ஃப் வந்து லவ் மேரேஜ் தான். ஓகே. ஸோ அப்போ அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ண மூமெண்ட் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக அவங்க தான் என்னை ப்ரப்போஸ் பண்ணாங்க. சூப்பர். ஐ மீன் நான் வந்து நான் பயமாக இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அதனால் ப்ரப்போஸ் பண்ணி அது இது ஓகே. அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. ரஜினி சார் படம் அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ அண்ணாத்த படம் பார்த்துட்டீங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்கா அப்படின்னு பேச ஆரம்பிச்சது தான். அங்கேயும் ரஜினி சாருடைய கனெக்ட் நமக்கு இருக்கும். அவங்களும் ரஜினி சாருடைய பெரிய ஃபேன். ஓகே. பார்ப்பா எப்படி லவ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸ். ஆப்வியஸ்லி நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா ஒரு இன்பம் துன்பம்ன்றது லைஃப்பில் எப்பவுமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ரகிள்ஸை வந்து இப்போ வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன் எனக்கு நடந்த வாழ்க்கையில் அப்படின்னா என்ன சொல்வீங்க? இந்த ஒரு கஷ்டத்தை நான் இந்த விஷயத்துக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் பட்டிருக்கேன், அதை நான் இப்போவும் மறக்க மாட்டேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க? அது நாங்கள் அது நம்ம ஸ்ட்ரகிள் ஏன் ஜாலியாக இருப்போம். எல்லாருக்குமே எல்லா ஸ்ட்ரகிளும் இருக்குது. நம்ம அதை சொல்லி மற்றவங்களை கஷ்டப்படுத்த தேவையில்லை, கடந்து போயிடலாமே. சரி. ஓகே. சூப்பர். ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபம். எல்லாருக்குமே பேசிக்காக கோபம் வரும். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா டைமும் கோபம் இருக்கும். அதை தாண்டி இந்த ஒரு விஷயத்துக்காக நான் இன்னுமே கோபப்படுறேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க? எதுவும் இல்லை. நான் சொன்னால் அப்புறம் ஏதாவது பொலிட்டிக்கல் ஆகிடும். இல்லை அது பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்கிற விஷயத்தில் சொல்லலாம். எனக்கு இன்னீக்குவலாக யாரையாவது ட்ரீட் பண்ணால் எனக்கு பயங்கரமாக கோபம் வந்துடும். அது கோபம்னா அது கோபம்னு கிடையாது, ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஆகிடும். நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன். எல்லாரும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அண்ட் எதுக்காகவும் யாரும் மேலே கீழே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது இருக்கணும். அது யாராவது ஒருத்தவங்க பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி அந்த இடத்துல அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுவேன். கோவம்லாம் பட்டு நான் கோவம்லாம் பட மாட்டேன். அந்த சிச்சுவேஷன் அவாய்ட் பண்ணிடுவேன். ஓகே. சூப்பர். ரொம்பவே அழகாக பதில் சொன்னீங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இதுக்கும் சொல்வீங்களா என்னன்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் ஸ்லாப்பு வாங்கியிருக்கீங்களா யார்கிட்டயா? அடி யார்? இப்போ பொண்ணுங்க கிட்டயா? பொண்ணுங்க கிட்ட இல்லை, என்ன ஒரு நீங்கள் மறக்க முடியாத ஸ்லாப்னா அதை சொல்லலாம். அப்போ நிறைய வாங்கியிருக்கீங்க. இல்லை இல்லை ஸ்லாப்பு எனக்கு ரீசெண்டாக இப்போ எனக்கு ஒரு குட்டி குழந்தை பையன் இருக்கான். அவன் தான் என்னை போட்டு அரைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட வாங்குற ஸ்லாப் வந்து ஒரு அன்பாக வாங்குற இது மாதிரி இருக்குது. மற்றபடி வேறு ஏதாவது? ஓகே. சூப்பர். ரொம்பவே அழகாக எங்ககிட்ட ரொம்பவே அழகாக உங்களோட பதில்களை சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ. என்ன நேயர்களே, இன்னைக்கு ஷோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye from சந்தியா.